50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு வலுவான தேசத்தை உருவாக்குவதில் சிறந்த பங்காற்றியுள்ள செட்டிநாட் சிமெண்ட்டுகள் உங்கள் இல்லத்து கான்கிரீட்டுக்கான தரமான படைப்புகள். முல்லை பெரியாறு அணை தொடர்பாக கேரள மாநில எல்லையான குமுளியை முற்றுகையிட முயன்ற விவசாயிகள் மற்றும் தேனி மாவட்டம் தாவேக கட்சியினரை போலீசார் தடுத்து நிறுத்தினர். பின்னர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். முல்லை பெரியாறு அணை என்பது தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 5 மாவட்டத்தில் வாழக்கூடிய 1 கோடி மக்களுக்கான குடிநீர் ஆதாரம், 10 லட்சம் விவசாயிகளுடைய வாழ்க்கை. அந்த அணை உடைய போகிறது என்று கேரளாவில் இருக்கக்கூடிய NGOக்கள், குறிப்பாக வலதுசாரி NGOக்கள் 40 ஆண்டுகளுக்கு மேலாக விஷம பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். நாங்களும் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறோம். ஆனால் கேரள மாநில அரசு, குறிப்பாக இடுக்கி மாவட்ட காவல்துறை, அந்த போராட்டக்காரர்கள் என்கிற போர்வையில் வரக்கூடிய விஷமிகளை பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. கூடுதலாக இப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா, முன்னால குமுளியில போராட மாட்டாங்க. இப்ப சமீப காலமாக குமுளியில் வந்து இந்த போராட்டக்காரர்கள் என்கிற பெயரிலே விஷமிகள் தமிழ்நாட்டுக்கு எதிராக பொய் பிரச்சாரத்தை அடுக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த தவறான பொய் பிரச்சாரத்தை நிறுத்த வேண்டும். பெரியார் அணையினுடைய நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த வேண்டும். இந்த விஷமிகளை மத்திய உளவுத்துறை கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டத்தை நாங்கள் என்ன செய்தோம், விவசாய சங்கங்கள் தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்து இன்றைக்கு நடத்தி இருக்கிறோம். வருங்காலத்திலே இந்த போராட்டம் பன்மடங்கு வீரியமாகும். கேரளாவிலே குமுளியை மையப்படுத்தி அடுத்து போராட்டம் நடத்தினால் நாங்கள் என்ன செய்வோம், கம்பத்திலிருந்து ஊர்வலமாக குமுளிக்கு போவோம் என்று சொல்லி இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். குமுளியை மையப்படுத்தி கேரளாவில் போராட்டம் இனிமேல் ஒரு போராட்டம் நடந்தா கூட 10 போராட்டம் நடத்துவோம். இனி ஊர்வலமாக தமிழக காவல்துறை தடுத்தாலும் கூட குமுளி கம்பியை உடைச்சிட்டு உள்ள போகக்கூடிய நெருக்கடி எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் தமிழக வெற்றி கழகத்தின் தெற்கு மாவட்ட செயலாளர். அதாவது இங்க முல்லை பெரியாறு போராட்டம் பல வருஷம் நடந்துட்டு இருக்கு. யாருமே காது கொடுத்து கேட்ட மாதிரி தெரியல. இப்ப நாங்க புது கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆச்சு எங்களுக்கு. ஏன்னா பதவி போட்டு 1 வாரம் ஆச்சு. இப்ப இத்தனை 70 வருஷம் ஆண்ட திமுக, 50 வருஷம் ஆண்ட திமுக அன்னை ஒரு தளத்துல ஒரு கம்பம்பலத்துல விவசாய சங்கம் வச்சு நடத்துறாங்க. அவங்க ஒரு பொது தளத்துல டிசைன் போட்டாங்க. அது போட்டு நாங்க இவ்வளவு இளைஞர் வந்து நிற்கும் போது திமுக, அதிமுக இங்க என்ன செய்யறாங்க? அப்ப இதை வச்சு அவங்களுக்கு ஏதாச்சும் ஆதாயம் இருக்கா? இல்ல இந்த போராட்டத்துக்கு மொத்தத்துக்கு தமிழ்நாட்டுக்கு விவசாயிகள் அழிக்கும் நினைக்கிறாங்க தெரியல. முல்லை பெரியாறு என்பது நம்ம கம்பத்துக்கு மட்டும் சொந்தமான ஒரு அணை கிடையாது. ஒரு 6-7 மாவட்ட மக்கள் குடிநீர் பிரச்சனை, விவசாய பிரச்சனை, நிறைய அனைத்துக்கு தேவை, தண்ணீரும் தேவை. ஆஸ்திரேலியா என்ற ஒரு நாடு, ஒரு மாகாணத்துல தண்ணீரம் இந்த நாடு அழிஞ்சு வச்சு, வெள்ளம் அழிஞ்சு வச்சு விரைவில் கம்பம் வளர்ந்ததுக்கு அப்படி சூழ்நிலை வந்துடக்கூடாது. தஞ்சாவூர்ல நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அத்தியாவசிய தேவை தண்ணி. அந்த தண்ணி இருந்தா மட்டும் விவசாயத்தை காக்க முடியும். விவசாயம் பண்ணா மட்டும் கஞ்சி வச்சு எல்லாம் மனுஷன் நல்லா இருக்க முடியும். நீங்களும் உங்க பிள்ளை வீட்டில் செல்போன் எல்லாமே ஆடம்பரம். அனைத்து ஆடம்பரமும் விவசாயம் உணவு மட்டும் அத்தியாவசியம். அத்தியாவசியத்துக்கு வேண்டி தமிழக வெற்றி கழகம் முல்லை பெரியாறு எங்க மண்ணு, எங்க ஊரு, எங்க அணை, எங்களுக்காக கட்டப்பட்ட அணை, கர்னல் பின்னிக்கிய கட்டின அணை, எங்களுக்கு முதல் உரிமை, அதுக்கடுத்து மிச்ச யாருக்கு உரிமை. எங்கள் உயிர் உள்ளவரை எங்க தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் நல்ல நிற்கும் போது முக்கியமான பங்கு இந்த முல்லை பெரியாறு நாங்கள் முடிவெடுப்போம். அதுல எந்த மாற்றம் கிடையாது. 50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு வலுவான தேசத்தை உருவாக்குவதில் சிறந்த பங்காற்றியுள்ள செட்டிநாட் சிமெண்ட்டுகள் உங்கள் இல்லத்து கான்கிரீட்டுக்கான தரமான படைப்புகள்.